Hi friends, welcome to Healthy Samayal. இன்னைக்கு நம்ம பிச்சு போட்ட பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இட்லி பாத்திரத்துல நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல பட்டர் தடவிக்கலாம். ஏன்னா சிக்கன் வந்து வேகும்போது பாத்திரத்துல ஒட்டிடும். அதனால நம்ம பட்டர் தடவிட்டோம்னா ஓகேவா இருக்கும். பட்டர், நெய், எண்ணெய் எது வேணா தடவிக்கலாம். நான் இன்னைக்கு பட்டர் யூஸ் பண்றேன். இப்போ இதுல சிக்கன் வச்சிடலாம். இன்னைக்கு நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து எலும்பு இல்லாம ஒரு ஃப்ளஷாவே எடுத்துட்டேன்னா நம்ம பிச்சு போடும்போது கரெக்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு இதுல வச்சு வேக வச்சிடலாம். இப்போ சிக்கன்லாம் வச்சாச்சு. தண்ணி சூடாகி சிக்கன் வேகிறதுக்கு நமக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு சிக்கன். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சீரகம், சோம்பு, ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சிக்கன் இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சிருக்கலாம். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிச்சு போட்ட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, பெப்பர் சிக்கன். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை தூவிட்டு கொத்தமல்லி தழை தூவி ஒரு பரட்டி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட பிச்சு போட்ட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சிக்கன் சாப்பிட்றவங்களா இருந்தால் இது சிக்கன்னே ஃபீல் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இது நல்ல ஒரு முட்டை பொரியல் மாதிரி இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.